பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். அரியலூரில் பல்வேறு கிராமங்களை இணைக்கும் வகையில் சாலை மேம்படுத்தும் பணி மற்றும் ஒரு வழி தடத்திலிருந்து இருவழி தடமாக மாற்றும் பணிக்கென 25,63,00,000 ரூபாய் மதிப்பிலான சாலை பணிகளை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். மேலும் உடையார்பாளையம் பேரூராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை பயன்பாட்டிற்காக பயன்படுத்தப்பட உள்ள லாரியின் சேவைகளையும் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பல்துறை அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தோட்டத்தில் இருந்த ஆடு மற்றும் கன்றுக்குட்டிகளை திருநாய்கள் கடித்து குதறிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சம்பவம் குறித்து கால்நடைத்துறை அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. ஆடுகளை திருநாய்கள் கடித்து குதறும் வீடியோ பதிவு காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் பரவி பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் அருகே எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு பிரிவின் சார்பாக உலக எய்ட்ஸ் தினம் விழிப்புணர்வு மனித சங்கிலி பேரணி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் அருணா கலந்து கொண்டு மனித சங்கிலி விழிப்புணர்வு பிரச்சாரத்தை துவக்கி வைத்தார். அப்போது 3 சக்கர வாகனங்களில் எய்ட்ஸ் விழிப்புணர்வு துண்டு பிரச்சாரம் ஒட்டப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை அடையார் இந்திரா நகரில் கழிப்பறை உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்து தராமல் கடந்த 30 வருடங்களாக செயல்பட்டு வந்த வணிக வளாகத்தை இடிக்க முயற்சி செய்வதை கண்டித்து அப்பகுதி வணிகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போது கட்டிய புதிய வணிக வளாகத்தில் 80 கடைகள் உள்ள நிலையில் கடைகளில் பணிபுரியும் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு அடிப்படை வசதியான கழிப்பறை போதுமானது இல்லை என குற்றச்சாட்டை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் வணிகர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போது கூடுதலாக புதிய கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தந்த பிறகே பழைய கட்டிடத்தை இடிக்க வேண்டும் என வணிகர்கள் கோரிக்கை விடுத்தனர். மயிலாடுதுறை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையின் இணை இயக்குநரை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மனிதநேய மக்கள் கட்சி ஒருங்கிணைப்பில் அனைத்து கட்சியினர் மற்றும் இயக்கங்கள் சார்பில் கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மக்களின் அத்தியாவசிய தேவையான மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை, மாவட்ட மருத்துவமனை ஆகி பல வருடங்கள் ஆகிறது. ஆனால் அதற்கான தரம் எதுவும் உயர்த்தப்படாமல் இந்த மருத்துவமனை மக்களுக்கு பயன்படாத வகையிலேயே இருந்து கொண்டிருக்கிறது. மேலும் மயிலாடுதுறை மருத்துவமனையை தரம் உயர்த்த வேண்டும். இங்கே டாக்டர்கள், மருத்துவர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த மருத்துவர்களை உடனடியாக மருத்துவத்துறை நியமனம் செய்ய வேண்டும். நாங்கள் இந்த போராட்டம் தமிழக முதல்வருக்கும் மருத்துவத்துறை அமைச்சருக்கும் நேரடியாக தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த மயிலாடுதுறை மக்களுடைய மிகப்பெரிய அத்தியாவசிய தேவை, திருவாரூருக்கும் தஞ்சாவூருக்கும் எந்த நோய் வந்தாலும் அங்கே உடனே எழுதி அனுப்பக்கூடிய ஒரு அவலமான ஒரு சூழ்நிலை. இது அரசு என்பது மக்களுக்கான அரசாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மயிலாடுதுறை மக்களுக்கு இந்த அரசு கனிவோடு பல்வேறு செயல்பாடுகளை இந்த மருத்துவமனையினுடைய வளர்ச்சிக்கு செய்ய வேண்டும் என்று கூறிக்கொள்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் புனித தோமையார் மலை ஒன்றியத்திற்குட்பட்ட அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு அரசு சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் SR ராஜா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி 203 பள்ளி மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டியை வழங்கினார். இதில் ஊராட்சி மன்ற தலைவர்கள், பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்ட அசோக் நகர் பகுதியில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டை மாநகராட்சி துணை மேயர் லியாகத் அலி, மாவட்ட செயலாளர் KK செல்லப்பாண்டியன் கலந்து கொண்டு திமுக அரசின் 4 ஆண்டு சாதனைகளை பற்றிய பரப்புரை நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் அசோக் நகர் பகுதியில் உள்ள கழக நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் நல்லாம்பாளையம் கிராமத்தை கஞ்சனூர் ஊராட்சி ஒன்றிய எல்லையுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்த பொதுமக்களை போலீசார் கைது செய்த சம்பவம் விழுப்புரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த காணை யூனியன் இவங்களுக்கு 20 கிலோமீட்டர் இருக்குது. அதனால் எங்களுக்கு போக்குவரத்து வசதி இல்லை, பஸ் வசதி இல்லாமல் அதை சுற்றி உள்ள 7 செம்பொன்னு, சிறுவாலை, சூரப்பட்டு
இது போன்ற கிராமங்கள் பக்கத்தில் ஒரு 5-10 கிலோமீட்டருக்குள்ள டிஸ்டன்ஸ் உள்ள ஊரை எல்லாமே காணியில் சேர்க்குறாங்க. நாங்கள் கடைசியில் இருக்கிற நல்லாப்பாளையத்தை கிட்டத்தட்ட பஸ் வசதி இல்லாமல் 40 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது அந்த கஞ்சனூர் ஒன்றியத்தை. அதனால் கஞ்சனூர் ஒன்றியம் பிரிக்கிறத வந்து நாங்கள் வரவேற்கிறோம். ஒன்றியம் வந்து இப்போ பிரிக்கிறத நாங்கள் வரவேற்கிறோம். அந்த அலுவலகம் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து ரொம்ப போக்குவரத்து கஷ்டமாக இருக்கும். அந்த அலுவலகத்தை அன்னியூர்லேயோ பனமலைப்பேட்டையிலையோ எங்களுக்கு அமைச்சு கொடுத்தா நாங்கள் ஏற்றுக்கிறோம். இல்லைன்னா நாங்கள் வந்து புறக்கணிப்போம். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த காவிரிப்பட்டு பகுதியில் இடிந்து விழும் நிலையில் அபாயகரமாக உள்ள நிழற்கூடத்தை அகற்றிவிட்டு புதிய நிழற்கூடம் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியத்திற்குட்பட்ட வீராணம் குன்னம் கிராமத்தில் தனியார் கல்குவாரி அமைப்பதற்கு இன்று பூமி பூஜை தொடங்கப்பட்டுள்ளது. இந்த கல்குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவலறிந்து சென்ற போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் கல்குவாரி நபர் மீது தக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது.